ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஹனா அகாடமி. தாலுக் எஸ்ஐ எக்ஸாம்க்கான டாப் 200 பாலிட்டி கொஸ்டின் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பாலிட்டியிலிருந்து பார்த்தீங்கன்னா 2023ல் 13 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 2022ல் பார்த்தீங்கன்னா 9 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இப்போ வரக்கூடிய எஸ்ஐ எக்ஸாமில் ஒரு 10 கொஸ்டின் வர நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பாலிட்டியிலிருந்து. ஸோ இந்த 200 பாலிட்டி கொஸ்டினை தெளிவாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 10 கொஸ்டினுக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணிட முடியும். சரிங்களா? ஸோ தாலுக் எஸ்ஐ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் நீங்கள் பாருங்க. சரிங்களா? ஓகே. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட் இது வேணும் அப்படிங்கிறவங்க 300 ரூபாய் பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ரிவிஷன் மெட்டீரியலோட இந்த ரிவிஷன் டெஸ்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா 600 ரூபாய் பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதில் எது வேணும் அப்படின்னாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பரில் என்ன நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ யாரும் கால் பண்ண வேண்டாம், லாஸ்ட் டைம் இருக்கனால எல்லாருக்கும் ரெஸ்பாண்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ ரிவிஷன் டெஸ்ட் வேணும் அப்படின்னா ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்னு நீங்கள் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா 300 ரூபாய் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ரிவிஷன் மெட்டீரியலோட இந்த ரிவிஷன் டெஸ்ட் வேணும் அப்படின்னா 600 ரூபாய் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ரிவிஷன் மெட்டீரியல் மட்டும் வேணும் அப்படின்னா 400 ரூபாய் பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ எதுனாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பரில் என்ன நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது மற்றும் எப்போது நடைமுறைக்கு வந்தது? ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டம் பார்த்தீங்கன்னா 1949 நவம்பர் 26 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நடைமுறைக்கு வந்தது எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1950 ஜனவரி 26 நடைமுறைக்கு வந்தது. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதற்கு சரியான ஆன்சர். அடுத்தது இரண்டாவது கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பால் அங்கீகரிக்கப்பட்டுள்ள மொழிகள் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் எந்த அட்டவணையில் இடம்பெற்றுள்ளது? நம்ம இந்திய அரசியலமைப்பால் பார்த்தீங்கன்னா மொத்தம் 22 மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. இந்த அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்போட 8வது அட்டவணையில இடம்பெற்றிருக்கு. ஸோ ஆப்ஷன் சி தான் இதற்கு சரியான ஆன்சர். அடுத்தது மூணாவது கொஸ்டின். முதல் கூற்று பாருங்க. அரசமைப்பு என்ற கொள்கை முதலில் அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் தோன்றியது. சரியானதுதான். ரெண்டாவது பாருங்க. டாக்டர் PR அம்பேத்கர் இந்திய அரசமைப்பின் தந்தை என அறியப்படுகிறார். ரெண்டாவதும் சரியானதுதான். ஸோ ஆப்ஷன் ஏ கூற்று 1, 2 சரி. அடுத்தது நாலாவது கொஸ்டின் பாருங்க. இந்திய அரசமைப்பு குழுவில் இடம்பெற்றிருந்த உறுப்பினர்கள் மற்றும் அதன் தலைவர் மற்றும் ஆலோசகர். ஸோ இந்திய அரசமைப்பு குழுவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 பேர் இடம்பெற்றிருந்திருப்பாங்க. அதோட தலைவர் பார்த்தீங்கன்னா PR அம்பேத்கர், ஆலோசகர் பார்த்தீங்கன்னா PN ராய். ஸோ ஆப்ஷன் ஏ தான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். அடுத்தது அஞ்சாவது கொஸ்டின். இந்திய குடியுரிமை சட்டம் எப்போது இயற்றப்பட்டது மற்றும் இச்சட்டம் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தால் எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது? இந்திய குடியுரிமை சட்டம் பார்த்தீங்கன்னா 1955ஆம் ஆண்டு இயற்றப்பட்டது. இந்த சட்டம் பார்த்தீங்கன்னா 9 முறை இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தால் திருத்தப்பட்டிருக்கு. ஸோ ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். அடுத்தது பொறுத்துக கொஸ்டின். ஃபர்ஸ்ட் பாருங்க. முகவுரை அரசமைப்பின் திறவுகோல் அப்படின்ட்டு அழைக்கப்படுது. அடிப்படை உரிமைகள் இந்தியாவின் மகாசாசனம் அப்படின்ட்டு அழைக்கப்படுது. உச்ச நீதிமன்றம் அரசமைப்பின் பாதுகாவலன் அப்படின்ட்டு அழைக்கப்படுது. சிறு அரசியலமைப்பு 42வது சட்ட திருத்தம் தான் சிறு அரசியலமைப்பு அப்படின்ட்டு அழைக்கிறாங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏக்கு 3, பிக்கு 4, சிக்கு 2, டிக்கு 1. அடுத்தது ஏழாவது கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என அம்பேத்கரால் குறிப்பிடப்படுவது மற்றும் இந்திய அரசமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என அம்பேத்கரால் குறிப்பிடப்படுவது. ஸோ சட்டப்பிரிவு 32 இருக்கு பார்த்தீங்களா, இது இந்திய அரசமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் அவர்கள் குறிப்பிடுறாங்க. அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகளை அரசமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் அப்படின்ட்டு அம்பேத்கர் அவர்கள் குறிப்பிடுறாங்க. ஸோ ஆப்ஷன் சி தான் இதற்கு சரியான ஆன்சர். அடுத்தது எட்டாவது கொஸ்டின். இந்திய அரசமைப்பின் முகவரை எதன் அடிப்படையில் அமைந்துள்ளது மற்றும் முகவுரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது? நம்ம இந்திய அரசமைப்போட முகவுரை பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேருவோட குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில தான் உங்களுக்கு அமைந்திருக்கு. நம்ம முகவுரை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு முறை தான் திருத்தப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அடுத்தது சிட்டிசன் என்ற சொல் சிவிஸ் என்னும் கிரேக்க சொல்லில் இருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் நகர அரசில் வசிப்பவர். ஸோ முதல் கூற்று பார்த்தீங்கன்னா தவறானது. ஏன்னா இந்த சிட்டிசன் அப்படிங்கிற சொல் பார்த்தீங்கன்னா சிவிஸ் அப்படிங்கிற லத்தீன் சொல்ல இருந்து பெறப்பட்டது. சரிங்களா? இங்க கிரேக்க சொல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
ரெண்டாவது பாருங்க, இந்திய அரசமைப்பு இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான ஒற்றை குடியுரிமையை வழங்குகிறது. சரியானதுதான். ஆன்சர் பாத்தீங்கன்னா கூற்று 2 சரி 1 தவறு. அடுத்தது, இந்திய குடியுரிமை சட்டம் 1955 படி குடியுரிமையை பெற எத்தனை வழிமுறை உள்ளது மற்றும் குடியுரிமையை இழக்க எத்தனை வழிமுறை உள்ளது? இந்திய குடியுரிமை சட்டம் 1955 படி பாத்தீங்கன்னா குடியுரிமை பெற பாத்தீங்கன்னா மொத்தம் 5 வழிமுறைகள் இருக்குது. குடியுரிமை இழக்க பாத்தீங்கன்னா 3 வழிமுறைகள் இருக்குது. ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். அடுத்தது 11வது கொஸ்டின். தற்போது இந்திய அரசியலமைப்பு நமக்கு எத்தனை அடிப்படை உரிமைகளை வழங்கியுள்ளது மற்றும் எத்தனை அடிப்படை கடமைகளை வழங்கியுள்ளது? நம்ம இந்திய அரசமைப்பு பாத்தீங்கன்னா இப்போ கரண்டா 6 அடிப்படை உரிமைகள் நமக்கு வழங்குது. அதே மாதிரி 11 அடிப்படை கடமைகளை நமக்கு வழங்கி இருக்குது. சரிங்களா? ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அடுத்தது பொறுத்துக கொஸ்டின். ஃபர்ஸ்ட் பாருங்க, அரசியலமைப்பு திருத்த முறை. இது பாத்தீங்கன்னா தென்னாப்பிரிக்க அரசியலமைப்பிலிருந்து இருந்து பெறப்பட்டது. அடுத்து நெருக்கடி நிலை காலத்தில் அடிப்படை உரிமை பறிப்பு. இது பாத்தீங்கன்னா ஜெர்மனி அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது. ஒற்றை குடியுரிமை. இது பாத்தீங்கன்னா பிரிட்டன் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது. அடிப்படை உரிமைகள். இது பாத்தீங்கன்னா அமெரிக்க அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது. ஏக்கு 2, பிக்கு 3, சிக்கு 4, டிக்கு 1. அடுத்தது, தமிழகத்திலிருந்து மாநிலங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் மற்றும் மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள். நம்ம தமிழ்நாட்டில இருந்து பாத்தீங்கன்னா மாநிலங்களவைக்கு 18 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. மக்களவைக்கு பாத்தீங்கன்னா 39 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அடுத்தது 14வது கொஸ்டின். தற்போது இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டுள்ள செம்மொழிகளின் எண்ணிக்கை மற்றும் முதலில் செம்மொழி அந்தஸ்து பெற்ற மொழி. நம்ம இந்திய அரசால் பாத்தீங்கன்னா மொத்தம் 11 மொழிகள் செம்மொழிகளா அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? தமிழ் மொழி தான் 2004 முதலா செம்மொழி அந்தஸ்து பெற்றது. ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அடுத்தது, அசாம் ரைபிள்ஸ், சிறப்பு எல்லைப்புற படை ஆகியன துணை ராணுவ படைகள் ஆகும். சரியானதுதான். அடுத்தது பாருங்க, இந்திய அரசியலமைப்பு சட்டம் 30/10/2021 வரை 100 முறை திருத்தப்பட்டுள்ளது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா தவறானது. ஏன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் பாத்தீங்கன்னா 30/10/2021 வரை பாத்தீங்கன்னா 105 முறை திருத்தப்பட்டது. சரிங்களா? அப்போ 1 சரி 2 தவறு. அடுத்தது 16வது கொஸ்டின். எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் அடிப்படை உரிமைகள் பட்டியலில் இருந்து சொத்துரிமை நீக்கப்பட்டது மற்றும் எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் அடிப்படை கடமைகள் இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது? சொத்துரிமை பாத்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் பட்டியலில் இருந்து 44வது சட்ட திருத்தத்தின் மூலம் பாத்தீங்கன்னா 1978 நீக்கப்பட்டது. அடிப்படை கடமைகள் பாத்தீங்கன்னா 42வது சட்ட திருத்தத்தின் மூலம் 1976ஆம் ஆண்டு இந்திய அரசியலமைப்புல இணைக்கப்பட்டது. ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அடுத்தது 17வது கொஸ்டின். மாநிலங்களவை உறுப்பினராக குறைந்தபட்ச வயது மற்றும் மக்களவை உறுப்பினராக குறைந்தபட்ச வயது. மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு பாத்தீங்கன்னா குறைஞ்சது 30 வயசு நிரம்பியவரா இருக்க வேணும். மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட பாத்தீங்கன்னா குறைஞ்சது 25 வயதுடையவரா இருக்க வேண்டும். ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அடுத்தது 18வது கொஸ்டின். ஃபர்ஸ்ட் பாருங்க, அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. சட்டப்பிரிவு 32. அடிப்படை கடமைகள் சட்டப்பிரிவு 51A. தொடக்க கல்வி பெறும் உரிமை சட்டப்பிரிவு 21A. கொத்தடிமை முறை ஒழிப்பு சட்டப்பிரிவு 23. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏக்கு 2, பிக்கு 4, சிக்கு 3, டிக்கு 1. அடுத்தது மக்களவை தலைவர் மற்றும் மாநிலங்களவை தலைவர். மக்களவை தலைவர் அப்படின்னா சபாநாயகர், மாநிலங்களவையின் தலைவர் அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர். ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அடுத்தது 20வது கொஸ்டின். மாநிலங்களவை எத்தனை உறுப்பினர்களை கொண்டது மற்றும் அவர்களின் பதவி காலம்? மாநிலங்களவை பாத்தீங்கன்னா 250 உறுப்பினர்களை கொண்டது. அவர்களோட பதவி காலம் பாத்தீங்கன்னா 6 ஆண்டுகள். ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். அடுத்தது இந்தியாவின் பிரதம அமைச்சர் பதவியானது வெஸ்ட்மினிஸ்டர் அரசமைப்பு ஜனநாயக முறையிலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. முதல் கூற்று சரியானதுதான். ரெண்டாவது பாருங்க, இங்கிலாந்து நாட்டின் நாடாளுமன்ற முறை வெஸ்ட்மினிஸ்டர் முறை என்று அழைக்கப்படுகிறது. ரெண்டாவதும் பாத்தீங்கன்னா சரியானதுதான். ஆப்ஷன் ஏ கூற்று 1, 2 சரி. அடுத்தது சட்டமேலவை உருவாக்கம் அல்லது நீக்கம் பற்றி விவரிக்கும் சட்டப்பிரிவு மற்றும் தமிழகத்தில் சட்டமேலவை எப்போது நீக்கப்பட்டது?
சட்டமேலவை உருவாக்கம் அல்லது நீக்கம் பற்றி விவரிக்கும் சட்டப்பிரிவு பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு 169. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 1986 நவம்பர் 21 சட்டமேலவை நீக்கப்பட்டது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்தது 23வது கொஸ்டின். ஒரு மசோதாவை நிதி மசோதாவா அல்லது சாதாரண மசோதாவா என தீர்மானிக்கும் அதிகாரம் பெற்றுள்ளவர் மற்றும் நிதி மசோதாவை மாநிலங்களவையில் எத்தனை நாட்கள் தாமதப்படுத்த முடியும்? ஸோ ஒரு மசோதாவை நிதி மசோதாவா அப்படி இல்லைன்னா சாதாரணமா மசோதாவா அப்படின்னு தீர்மானிப்பவர் பார்த்தீங்கன்னா சபாநாயகர். மொத்தமா 14 நாட்கள் தான் இந்த நிதி மசோதாவை மாநிலங்களவையில தாமதப்படுத்த முடியும். ஸோ ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அடுத்தது குடியுரிமை பகுதி 2 சட்டப்பிரிவு 5 to 11 வரும். சரிங்களா? ஸோ 5 to 11. அடுத்தது அடிப்படை உரிமைகள் பகுதி 3 சட்டப்பிரிவு 12 to 35. அடிப்படை கடமைகள் பகுதி 4A சட்டப்பிரிவு 51A. அரசு நெறிமுறைத்தும் கோட்பாடுகள் பகுதி 4 சட்டப்பிரிவு 36 to 51. ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏக்கு 4, பிக்கு 3, சிக்கு 2, டிக்கு 1. அடுத்தது 25வது கொஸ்டின். பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர் ஆகிய பகுதிகளுக்கு பொதுவான உயர்நீதிமன்றம் மற்றும் அஸ்ஸாம், நாகாலாந்து, மிசோரம், அருணாச்சல பிரதேசத்திற்கு பொதுவான உயர்நீதிமன்றம். ஸோ இந்த சண்டிகர்ல உள்ள உயர்நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர் இந்த பகுதிகளுக்கு பொதுவான உயர்நீதிமன்றமா இருக்கு. கவுஹாத்தியில உள்ள உயர்நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம், நாகாலாந்து, மிசோரம், அருணாச்சல பிரதேசம் இந்த பகுதிகளுக்கு பொதுவான உயர்நீதிமன்றமா இருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்தது 26. இந்திய அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவர் மற்றும் நிரந்தர தலைவர். ஸோ சச்சிதானந்த சின்ஹா பார்த்தீங்கன்னா இந்திய அரசியல் நிர்ணய சபையோட தற்காலிக தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. ராஜேந்திர பிரசாத் பார்த்தீங்கன்னா நிரந்தர தலைவரா இருந்தாரு. ஸோ ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அடுத்தது இந்திய அரசமைப்பின் முகவரையானது 1976 ஆண்டு 42வது அரசமைப்பு சட்ட திருத்தத்தின்படி ஒரு முறை திருத்தப்பட்டது. சரியானதுதான். அதன்படி சமதர்மம், சமயச்சார்பின்மை, ஒருமைப்பாடு போன்ற 3 புதிய சொற்கள் முகவரையில் சேர்க்கப்பட்டன. சரியானதுதான். ஸோ ஆப்ஷன் ஏ கூற்று 1, 2 சரி. அடுத்தது தற்சமயம் மக்களவை எத்தனை உறுப்பினர்களை கொண்டுள்ளது மற்றும் மக்களவைக்கு அதிகபட்சமாக தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை. ஸோ தற்சமயம் பார்த்தீங்கன்னா மக்களவை 545 உறுப்பினர்களை கொண்டது. அதிகபட்சமா பார்த்தீங்கன்னா 552 உறுப்பினர்கள் வரை மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படலாம். ஸோ ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அடுத்தது 29வது கொஸ்டின். மதராஸ் மாகாணம் தமிழ்நாடு என எப்போது பெயர் மாற்றம் செய்யப்பட்டது மற்றும் மதராஸ் எப்போது சென்னை என பெயர் மாற்றப்பட்டது? ஸோ மதராஸ் மாகாணம் பார்த்தீங்கன்னா ஜனவரி 14, 1969 ஆண்டு தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. மதராஸ் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு ஜூலை 17, 1996 பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. ஸோ ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். அடுத்தது பொறுத்துக கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. உச்ச நீதிமன்றத்தின் அறிவுரை அதிகார வரம்பு கனடா. நாடாளுமன்றத்தின் ஈரவைகளின் கூட்டுக்கூட்டம் ஆஸ்திரேலியா. முகப்புரையில் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் பிரான்ஸ். சட்டத்தின் ஆட்சி பிரிட்டன். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏக்கு 1, பிக்கு 2, சிக்கு 3, டிக்கு 4. அடுத்தது பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் நகரில் ஐநா பொது சபையால் எப்போது மனித உரிமைகள் அறிவிக்கப்பட்டது மற்றும் மனித உரிமைகள் தினம்? ஸோ மனித உரிமைகள் அறிவிப்பு பார்த்தீங்கன்னா 1948 டிசம்பர் 10 ஐநா சபையால் வெளியிடப்பட்டது. டிசம்பர் 10 பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் மனித உரிமைகள் தினமா கொண்டாடுறோம். ஸோ ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்தது சர்வதேச பெண்கள் ஆண்டு மற்றும் சர்வதேச குழந்தைகள் ஆண்டு. 1978 பார்த்தீங்கன்னா சர்வதேச பெண்கள் ஆண்டு, 1979 பார்த்தீங்கன்னா சர்வதேச குழந்தைகள் ஆண்டு. ஸோ ஆப்ஷன் பி. அடுத்தது ஃபர்ஸ்ட் பாருங்க. யூனிஃபார்ம் என்று அழைக்கப்படும் பெண்களுக்கான ஐக்கிய நாடுகளின் மேம்பாட்டு நிதி அமைப்பு 1995 முதல் செயல்பட்டு வருகிறது. சரியானதுதான். குடும்ப வன்கொடுமையிலிருந்து பெண்களை பாதுகாப்பு சட்டம் 2005 இயற்றப்பட்டது. சரியானதுதான். கூற்று 1, 2 சரி. அடுத்தது குழந்தை தொழிலாளர் தடை மற்றும் சீரமைப்பு சட்டம் எப்போது இயற்றப்பட்டது
மற்றும் சிறார் நீதி சட்டம் அல்லது குழந்தைகளை பராமரித்தல் மற்றும் பாதுகாப்பு சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? இந்த குழந்தை தொழிலாளர் தடை சட்டம் பாத்தீங்கன்னா 1986ல இயற்றப்பட்டது. இந்த சிறார் நீதி சட்டம் பாத்தீங்கன்னா 2000ஆம் ஆண்டு இயற்றப்பட்டது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்தது, இந்தியாவில் தகவல் அறியும் உரிமை சட்டம் எப்போது இயற்றப்பட்டது மற்றும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி தகவலை பெறுவதற்கான காலவரம்பு. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 2005 அக்டோபர் மாதம் தகவல் அறியும் உரிமை சட்டம், அதாவது ஆர்டிஐ இயற்றப்பட்டது. சரிங்களா? அந்த சட்டத்தின்படி பார்த்தீங்கன்னா தகவலை பெறுவதற்கான காலவரம்பு 30 நாட்கள். ஸோ ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். அடுத்தது, பெண் தொழிலாளர்களை பாதுகாக்கும் சட்டங்களை சரியாக பொருத்துக. ஃபர்ஸ்ட் பாருங்க, தொழிற்சாலை சட்டம் 1948 இயற்றப்பட்டது. தோட்ட தொழிலாளர்கள் சட்டம் 1951 இயற்றப்பட்டது. சுரங்க சட்டம் 1952 இயற்றப்பட்டது. மகப்பேறு நலச்சட்டம் 1961 இயற்றப்பட்டது. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏக்கு 1, பிக்கு 2, சிக்கு 3, டிக்கு 4. அடுத்தது 37வது கொஸ்டின். ஐக்கிய நாடுகள் சபை நிறுவிய மனித உரிமை ஆணையத்திற்கான தலைவர் மற்றும் மனித உரிமைகள் பிரகடனத்தில் எத்தனை சட்டப்பிரிவுகள் உள்ளடக்கியுள்ளன? ஸோ தலைவர் பேர் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலினார் ரூஸ்வெல்ட். மனித உரிமை பிரகடனத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 30 சட்டப்பிரிவுகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். அடுத்தது, ஒரு மனிதனுடைய உரிமை அச்சுறுத்தப்படும் போது ஒவ்வொரு மனிதனுடைய உரிமையும் குறைக்கப்படுவது என்றவர். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஜான் எஃப் கென்னடி. ஸோ ஆப்ஷன் டி. அடுத்தது, உலக மனித உரிமைகள் அறிவிப்பு ஐநா பொது சபையால் 1948 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சரியானது. உலக மனித உரிமைகள் அறிவிப்பு 500க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இதுவே உலகின் அதிகமான மொழிபெயர்க்கப்பட்ட ஆவணம். சரியானதுதான். ஸோ கூற்று 1, 2 சரி. அடுத்தது, ஆரோக்கியமான குழந்தைகள் வளர வழிவகை செய்யும் சட்டப்பிரிவு. இது வளர. சரிங்களா? வளர மற்றும் இருபாலினருக்கும் சம வேலைக்கு சம ஊதியம் என்பதை உறுதி செய்யும் சட்டப்பிரிவு. ஸோ ஆரோக்கியமான குழந்தைகள் வளர பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு 39F வழிவகை செய்து, இருபாலினருக்கும் சம வேலைக்கு சம ஊதியம் உறுதி செய்ய பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு 39P வழிவகை செய்து. ஸோ ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அடுத்தது 41வது கொஸ்டின். ஐநா சபை எப்போது குழந்தைகள் உரிமைகள் பிரகடனத்தை ஏற்றுக்கொண்டது மற்றும் ஐநா சபை டேஸ் வயது வரை உள்ள அனைவரையும் குழந்தைகள் என வரையறுக்கிறது? ஐநா சபை பார்த்தீங்கன்னா 1989 நவம்பர்ல தான் குழந்தைகள் உரிமைகள் பிரகடனத்தை வெளியிட்டது. சரிங்களா? ஸோ ஐநா சபை படி பார்த்தீங்கன்னா 18 வயது வரை உள்ள அனைவரையும் குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு அது எடுத்துக்கிறது. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அடுத்தது, பொறுத்து கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, நம்ம பொறுத்தலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, சமூக அபிவிருத்தி திட்டம் 1952 கொண்டு வரப்பட்டது. தேசிய நீட்டிப்பு சேவை 1953 கொண்டு வரப்பட்டது. பல்வந்த் ராய் மேத்தா குழு இது பார்த்தீங்கன்னா 1957 அமைக்கப்பட்டது. அசோக் மேத்தா குழு இது பார்த்தீங்கன்னா 1977 அமைக்கப்பட்டது. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏக்கு 3, பிக்கு 4, சிக்கு 2, டிக்கு 1. அடுத்தது, விரைவு நீதிமன்றங்கள் எப்போது தோற்றுவிக்கப்பட்டது மற்றும் இ நீதிமன்றங்கள் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? இந்த விரைவு நீதிமன்றங்கள் பார்த்தீங்கன்னா 2000ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது. இ நீதிமன்றங்கள் திட்டம் பார்த்தீங்கன்னா 2005 தொடங்கப்பட்டது. ஸோ ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அடுத்தது, முதல் லோக் அதாலத் எங்கு எப்போது நடைபெற்றது? ஸோ முதல் லோக் அதாலத் பார்த்தீங்கன்னா குஜராத் மாநிலத்தில் உள்ள ஜினாகத் அப்படிங்கிற இடத்துல 1988ஆம் ஆண்டு நடைபெற்றது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்தது, 6 முதல் 18 வயது வரையிலான அனைத்து குழந்தைகளுக்கும் இலவசமாக மற்றும் கட்டாய கல்வியை அரசு வழங்குவதற்கு சட்டப்பிரிவு 21A வழிவகை செய்கிறது. தவறானது. ஏன்னா 6ல இருந்து 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு தான். சரிங்களா? ரெண்டாவது பாருங்க, இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009 இயற்றப்பட்டது. இது சரியானது தான். ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 2 சரி, 1 தவறு. அடுத்தது 46வது கொஸ்டின். தேசிய மனித உரிமைகள் ஆணையம் எப்போது நிறுவப்பட்டது மற்றும் தமிழ்நாட்டில் மனித உரிமைகள் ஆணையம் எப்போது நிறுவப்பட்டது? ஸோ தேசிய மனித உரிமைகள் ஆணையம் பார்த்தீங்கன்னா 1993 அக்டோபர் 12 நிறுவப்பட்டது. தமிழ்நாட்டில் உள்ள மாநில உரிமைகள் ஆணையம் பார்த்தீங்கன்னா 1997 ஏப்ரல் 17 நிறுவப்பட்டது. அடுத்தது,
இந்தியாவில் உள்ளாட்சி அமைப்புகள் யாரால் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? இந்தியாவில் உள்ளாட்சி அமைப்புகளை அறிமுகப்படுத்தியவர் பார்த்தீங்கன்னா ரிப்பன் பிரபு ஒரு 1882ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தியிருப்பார். ஸோ ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அடுத்தது பொறுத்துக கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, நம்ம பொருத்தலாம். மகாசாசனம் 1215, உரிமை மனு 1628 வெளியிடப்பட்டது. ஹெபியஸ் கார்பஸ் சட்டம் இது பார்த்தீங்கன்னா 1679 வெளியிடப்பட்டது. ஆங்கில உரிமைகள் மசோதா இது பார்த்தீங்கன்னா 1689 வெளியிடப்பட்டது. ஸோ அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏக்கு 1, பிக்கு 2, சிக்கு 3, டிக்கு 4. அடுத்தது 49வது கொஸ்டின். பெண்களை கேலி செய்வதற்கு எதிரான சட்டம் எப்போது இயற்றப்பட்டது மற்றும் அநாகரிகமான சித்தரித்தலுக்கான சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? 97, 99 சரிங்களா. ஸோ பெண்களை கேலி செய்வதற்கு எதிரான சட்டம் 1997லையும் அநாகரிகமான சித்தரித்தலுக்கு எதிரான சட்டம் பார்த்தீங்கன்னா 1999 இயற்றப்பட்டது. ஸோ ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அடுத்தது தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவரையும் உறுப்பினர்களையும் நியமிப்பவர் மற்றும் அவர்களின் பதவிக்காலம். ஸோ தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தோட தலைவரையும் உறுப்பினர்களும் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் நியமிக்கிறாரு. அவரோட பதவிக்காலம் எவ்வளவு பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகள், அப்படி இல்லைன்னா 70 வயது. அடுத்தது 3 அடுக்கு அமைப்பு உள்ள ஊரக உள்ளாட்சி அமைப்பில் கிராம ஊராட்சி மட்டுமே வரி விதிக்கும் அதிகாரத்தை பெற்றுள்ளது. சரியானதுதான். இந்தியாவில் உள்ளாட்சி அமைப்பு பிற்கால சோழர்கள் அல்லது தஞ்சை சோழ பேரரசு காலத்தில் உச்சநிலையை அடைந்தது. சரியானதுதான். ஸோ கூற்று 1, 2 சரி. அடுத்தது குடியரசுத் தலைவரால் எந்த சூழ்நிலையிலும் இந்த சட்டப்பிரிவின் கீழ் கொடுக்கப்பட்டுள்ள உரிமைகளை நிறுத்தி வைக்க முடியாது. சட்டப்பிரிவு 20 மற்றும் 21. ஸோ ஆப்ஷன் ஏ. அடுத்தது இந்தியாவில் உச்சநீதிமன்றம் முதலாக எங்கு நிறுவப்பட்டது மற்றும் அதன் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர்? ஸோ நம்ம இந்தியாவில் கல்கத்தால உள்ள வில்லியம் கோட்டையில தான் முதல்ல உச்சநீதிமன்றம் நிறுவப்பட்டது. அந்த உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி பார்த்தீங்கன்னா சர் எலிஜா இம்பே. ஸோ ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அடுத்தது ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு தகுதி எப்போது ரத்து செய்யப்பட்டது மற்றும் ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு தகுதியை வழங்கிய சட்டப்பிரிவு? ஸோ ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு தகுதி பார்த்தீங்கன்னா 2019 ஆகஸ்ட் 5ஆம் தேதி ரத்து செய்யப்பட்டது. ஸோ சட்டப்பிரிவு 370 தான் ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கினது. ஸோ ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அடுத்தது தீண்டாமை ஒழிப்பு சட்டப்பிரிவு 17. குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு சட்டப்பிரிவு 24. வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கான பாதுகாப்பு சட்டப்பிரிவு 21. தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு சட்டப்பிரிவு 22. ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏக்கு 2, பிக்கு 1, சிக்கு 3, டிக்கு 4. அடுத்தது நிதிக்குழுவை நியமிப்பவர் மற்றும் எந்த சட்டப்பிரிவின் கீழ் நிதிக்குழு நியமிக்கப்படுகிறது? ஸோ நிதிக்குழுவை நியமிப்பவர் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர். சட்டப்பிரிவு 280 கீழ் தான் ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒருக்க குடியரசுத் தலைவர் நிதிக்குழுவை நியமிக்கிறார். அடுத்தது மாநிலங்களவைக்கு மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை மற்றும் மாநிலங்களவைக்கு குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை. ஸோ மாநிலங்களுக்கு பார்த்தீங்கன்னா 238 உறுப்பினர்கள் மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. 12 உறுப்பினர்களை பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். ஸோ ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். அடுத்தது நிதி மசோதாவினை மக்களவையில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும். சரியானது. நிதி மசோதாவினை திருத்தம் செய்யவோ அல்லது நிராகரிக்கவோ மாநிலங்களவைக்கு அதிகாரம் இல்லை. சரியானதுதான். கூற்று 1, 2 சரி. அடுத்தது இந்தியாவில் எத்தனை மாநிலங்களில் ஈரவை சட்டமன்றம் அல்லது சட்டமேலவை உள்ளது மற்றும் அதன் பதவி காலம்? நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 மாநிலங்கள்ல ஈரவை சட்டமன்றம் இருக்கு. அதோட பதவி காலம் பார்த்தீங்கன்னா 6 ஆண்டுகள். அடுத்தது மத்திய பட்டியல், மாநில பட்டியல் மற்றும் பொது பட்டியலில் உள்ள துறைகளின் எண்ணிக்கை. ஸோ இப்போ கரண்டாக பார்த்தீங்கன்னா மத்திய பட்டியலில் 100 துறைகளும், மாநில பட்டியலில் 61 துறைகளும், பொது பட்டியலில் 52 துறைகளும் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அடுத்தது பொறுத்துக கொஸ்டின். குடியரசுத் தலைவரின் நீதி அதிகாரம் சட்டப்பிரிவு 72. குடியரசுத் தலைவரின் பதவி நீக்கம் சட்டப்பிரிவு 61. துணை குடியரசுத் தலைவரின் முடிவு வாக்கு சட்டப்பிரிவு 100. இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் சட்டப்பிரிவு 76. ஸோ அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏக்கு 1, பிக்கு 2, சிக்கு 3, டிக்கு 4. அடுத்தது கீழ்காணும் வரிசையில்
முகவுரை பற்றிய சரியான தொடர் எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா இறையாண்மை, சமதர்ம, சமயச்சார்பற்ற, ஜனநாயக குடியரசு. அடுத்தது, இந்தியா தனது முதல் பூமிக்கடியிலான அணு சோதனை திட்டத்தினை எங்கு எப்போது நடத்தியது? எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொக்ரான்ல 1974 நடத்தியது. அடுத்தது, இந்திய அரசமைப்பு நெகிழாத்தன்மை கொண்டதாகவும் நெகிழும் தன்மை கொண்டதாகவும் உள்ளது. சரியானதுதான். இந்திய நாடாளுமன்றம் 2 பகுதிகளை கொண்டது. தவறு. ஏன்னா இந்திய நாடாளுமன்றம் பார்த்தீங்கன்னா 3 பகுதிகளை கொண்டுள்ளது. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 1 சரி, 2 தவறு. அடுத்தது, எந்த சட்டப்பிரிவின் கீழ் உச்சநீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் நீதி பேராணைகளை வெளியிடுகின்றன? ஸோ சட்டப்பிரிவு 226 படி உயர் நீதிமன்றமும் 32 படி பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா நீதி பேராணைகளை வெளியிடுது. அடுத்தது, மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை மற்றும் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை. ஸோ மக்களவைக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 543 உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. 2 உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுறாங்க. அடுத்தது, பொறுத்துக கொஸ்டின். இந்திய தேசிய கொடி பிங்காலி வெங்கையா வடிவமைத்திருப்பாரு. இந்திய தேசிய கீதம் ரவீந்திரநாத் தாகூர் எழுதியிருப்பாரு. இந்திய தேசிய பாடல் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி எழுதியிருப்பாரு. இந்திய தேசிய உறுதிமொழி பிதிமாரி வெங்கட சுப்பராவ் எழுதியிருப்பாங்க. ஸோ ஏக்கு 2, பிக்கு 1, சிக்கு 3, டிக்கு 4. அடுத்தது, இந்தியாவில் முதல் முறையாக எங்கு எப்போது குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டது மற்றும் குடியரசுத் தலைவரின் ஆட்சியை நடைமுறைப்படுத்தும் சட்டப்பிரிவு? ஸோ இந்தியாவில் பஞ்சாப்ல தான் 1951 முதல் முறையா குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது. ஸோ குடியரசு ஆட்சியை பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு 356 படி தான் அமல்படுத்துவாங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அடுத்தது, மாநிலங்களவை உறுப்பினர்களில் டேஸில் ஒரு பகுதியினர் ஒவ்வொரு டேஸ் ஆண்டுக்கு பிறகு ஓய்வு பெறுகின்றனர். ஸோ மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா 3 ஒரு பகுதியினர் ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஓய்வு பெறுவாங்க. சரிங்களா? அடுத்தது, நம்பிக்கையில்லா தீர்மானம் மக்களவையில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும். சரியானதுதான். 1946 அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழ் இந்திய அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட்டது. சரியானதுதான். சோ ஆப்ஷன் ஏ கூற்று 1, 2 சரி. அடுத்தது, இந்திய தேர்தல் முறை எந்த நாட்டின் தேர்தல் முறையினை பின்பற்றி ஏற்றுக்கொள்ளப்பட்டது மற்றும் தமிழ்நாட்டில் யாருடைய காலத்தில் குடவோலை தேர்தல் முறையில் கிராம உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து. சரிங்களா? ஸோ நம்ம இந்திய தேர்தல் முறை பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து நாட்டின் தேர்தல் முறையை பின்பற்றி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சோழர்களோட காலத்துல தான் குடவோலை தேர்தல் முறையின் மூலம் கிராம உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். ஸோ ஆப்ஷன் சி. அடுத்தது, இந்தியாவில் எந்த ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் நோட்டா முறை மற்றும் விவிபேட் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது? 2014. அடுத்தது, மாநகராட்சியின் தலைவர் மற்றும் அவரின் பதவிக்காலம். ஸோ மாநகராட்சியோட தலைவர் பார்த்தீங்கன்னா மேயர், அவரோட பதவிக்காலம் பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகள். ஸோ ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அடுத்தது, பொறுத்துக கொஸ்டின் கொடுத்திருக்காங்க, பொருத்தலாம். உயர் குடியாட்சி இங்கிலாந்து ஸ்பெயின், முடியாட்சி பூடான் ஓமான் கத்தார், தனிநபர் ஆட்சி வடகொரியா சவுதி அரேபியா, சிறுகுழு ஆட்சி சீனா வெனிசுலா வடகொரியா, மதகுருமார்கள் ஆட்சி வாட்டிகன். ஸோ எல்லாம் சைட் செட். ஏக்கு 1, பிக்கு 2, சிக்கு 3, டிக்கு 4, ஈக்கு 5. அடுத்தது, பிரிட்டிஷ் இந்தியாவில் முதல் பொது தேர்தல் எந்த ஆண்டு நடைபெற்றது மற்றும் சுதந்திர இந்தியாவில் முதல் பொது தேர்தல் எப்போது நடைபெற்றது? ஸோ பிரிட்டிஷ் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 1920 முதல் பொது தேர்தல் நடைபெற்றது. சுதந்திர இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 1951-52 முதல் பொது தேர்தல் நடைபெற்றது. அடுத்தது, ஒரு கட்சி குறைந்தது டேஸ் மாநிலங்களிலாவது மாநில கட்சி என்ற தகுதியை பெற்றிருந்தால் அது தேசிய கட்சி மற்றும் 2017 நிலவரப்படி இந்தியாவில் உள்ள தேசிய கட்சிகளின் எண்ணிக்கை. ஸோ ஒரு கட்சி பார்த்தீங்கன்னா குறைந்தது ஒரு 4 மாநிலங்கள்ல மாநில கட்சி அப்படிங்கிற தகுதியை பெற்றிருந்தா அது தேசிய கட்சியா அங்கீகரிக்கப்படுது. 2017 நிலவரப்படி பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் மொத்தம் 7 தேசிய கட்சிகள் இருந்தது. ஸோ ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அடுத்தது, தவறான கூற்றை தேர்வு செய்க. ஸோ இதில் கீழே கொடுத்திருக்க 4 கூற்றுல பார்த்தீங்கன்னா எது தவறானது அப்படின்னு பாருங்க. குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட குறைந்தபட்ச வயது 35 சரிதான். துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட குறைந்தபட்ச வயது 35 சரிதான். ஆளுநராக தேர்ந்தெடுக்கப்பட குறைந்தபட்ச வயது 30. ஸோ இது தவறு, 35. சரிங்களா?
ஸோ ஆப்ஷன் சி தான் இதில் தவறானது. மற்றபடி பாருங்க, மாவட்ட ஆட்சியர் ஊராட்சிகளின் ஆய்வாளராக செயல்படுகிறார், சரியானது. ஸோ ஆப்ஷன் சி தான் சரியானது, தவறானது. அடுத்தது, சென்னை மாகாணம் யாரால் எப்போது உருவாக்கப்பட்டது? வெல்லஸ்லி பிரபுவால் 1802ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. ஸோ ஆப்ஷன் ஏ. மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சி என்றவர் மற்றும் மக்களாட்சியின் பிறப்பிடம். ஸோ மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாம் லிங்கன் குறிப்பிட்டிருப்பாரு. மக்களாட்சியோட பிறப்பிடம் பார்த்தீங்கன்னா கிரேக்கம். ஸோ ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அடுத்தது, பொறுத்துக கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நியாயமற்ற முறையில் கைது செய்யாமை, வாழ்வியல் உரிமை, கருத்து சுதந்திரம், பேச்சுரிமை, அரசியல் உரிமை, கல்வி, சுகாதாரம், உணவு, உடை, சமூக உரிமை, வேலைவாய்ப்பு, சொத்துரிமை, பொருளாதார உரிமைகள். ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏக்கு 1, பிக்கு 2, சிக்கு 3, டிக்கு 4. அடுத்தது 81வது கொஸ்டின். இந்தியாவில் மற்றும் தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட முதல் மாநகராட்சி மற்றும் தமிழ்நாட்டில் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி. ஸோ நம்ம இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதல் மாநகராட்சி பார்த்தீங்கன்னா சென்னை. நம்ம தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட முதல் நகராட்சி அப்படின்னா வாலாஜாபேட்டை. ஸோ ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். அடுத்தது, பஞ்சாயத்து ராஜ் சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது மற்றும் எந்த ஆண்டு முதல் தமிழ்நாட்டில் புதிய பஞ்சாயத்து ராஜ் சட்டம் நடைமுறையில் உள்ளது? ஸோ பஞ்சாயத்து ராஜ் சட்டம் பார்த்தீங்கன்னா 1992 ஏப்ரல் 24 கொண்டு வரப்பட்டது. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 1994 இந்த புதிய பஞ்சாயத்து ராஜ் நடைமுறைக்கு வந்தது. ஸோ ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். அடுத்தது, ரிப்பன் பிரபு உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என அழைக்கப்படுகிறார், சரியானது. 1688 உருவாக்கப்பட்ட சென்னை மாநகராட்சி தான் இந்தியாவின் மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பாகும், சரியானதுதான். ஸோ கூற்று 1, 2 சரி. அடுத்தது, உலகிலேயே பழமையான மற்றும் நீண்ட காலமாக செயல்பட்டு வரும் நாடாளுமன்றத்தை கொண்ட நாடு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஐஸ்லாந்து. அடுத்தது, தமிழகத்தில் உள்ள மாநகராட்சிகளின் எண்ணிக்கை மற்றும் மாநகராட்சி நிர்வாக அலுவலர் அண்ட் அவரின் பதவிக்காலம். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்டா 25 மாநகராட்சிகள் இருக்கு. ஸோ மாநகராட்சியோட நிர்வாக அலுவலர் பார்த்தீங்கன்னா மாநகராட்சி ஆணையர், அவரோட பதவிக்காலம் பார்த்தீங்கன்னா 3 ஆண்டுகள். ஸோ ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அடுத்தது, பொறுத்துக கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, நம்ம பொருத்தலாம். வரதட்சணை தடை சட்டம் 1961, இந்து வாரிசு சட்டம் 1956, இந்து திருமண சட்டம் 1856, சரி 1955, விதவை மறுமண சட்டம் தான் 1856, சரிங்களா. ஸோ ஏக்கு 2, பிக்கு 4, சிக்கு 3, டிக்கு 1. அடுத்தது, மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து ஆராய தமிழக அரசால் நியமிக்கப்பட்ட குழு மற்றும் மத்திய மாநில அரசுகளின் உறவு குறித்து ஆராய இந்திரா காந்தியால் நியமிக்கப்பட்ட குழு. ஸோ ராஜமன்னர் குழு பார்த்தீங்கன்னா தமிழக அரசால் நியமிக்கப்பட்ட குழு, சர்க்காரியா குழு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தியால் நியமிக்கப்பட்ட குழு. ஸோ ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அடுத்தது, அரசமைப்பு சட்ட திருத்தம் பற்றிய கூற்றுகளில் சரியானது. பகுதி 20 சட்டப்பிரிவு 368 குறிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்தது, நடுவண் அரசின் நிர்வாக தலைவர் குடியரசுத் தலைவர், சரியானதுதான். குடியரசுத் தலைவர் ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விகிதச்சார பிரதிநிதித்துவத்தின்படி வாக்காளர் குழுமத்தால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார், சரியானதுதான். ஸோ கூற்று 1, 2 சரி. அடுத்தது, இந்தியாவில் தற்போது எத்தனை உயர்நீதிமன்றங்கள் செயல்படுகின்றன மற்றும் இந்தியாவில் 1862 முதலில் எங்கு உயர்நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்டன? ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கரண்டா 25 உயர்நீதிமன்றங்கள் இப்போ செயல்பட்டு இருக்கு. 1862 நம்ம இந்தியாவில் சென்னை, கொல்கத்தா, மும்பை இந்த 3 இடத்துலையும் முதலில் உயர்நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்டது. அடுத்தது, இந்தியா பாகிஸ்தான் இடையேயான எல்லைக்கோடு மற்றும் இந்தியா, சீனா மற்றும் பூட்டானின் கிழக்கு பகுதி ஆகிய பகுதிகளுக்கு இடையேயான எல்லைக்கோடு. ஸோ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையேயான எல்லைக்கோடு பார்த்தீங்கன்னா ராட்லிஃப் எல்லைக்கோடு. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையேயான எல்லைக்கோடு பார்த்தீங்கன்னா மக்மஹான் எல்லைக்கோடு. ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்தது, பொறுத்துக கொஸ்டின். நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் பிப்ரவரி டு மே முதல், மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை முதல் செப்டம்பர் வரை, குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் டு டிசம்பர் வரை. ஏக்கு 1, பிக்கு 2, சிக்கு 3. அடுத்தது, நாடாளுமன்ற இரு அவைகளின் கூட்டத்திற்கு தலைமை வகிப்பவர் மற்றும் ஆண்டின் முதல் நாடாளுமன்ற கூட்டத்தை உரையாற்றி துவங்கி வைப்பவர். ஸோ நாடாளுமன்றத்தோட இரு அவைகளின் கூட்டத்திற்கு சபாநாயகர்
தலைமை வைப்பாரு. குடியரசுத் தலைவர் தான் ஒரு ஆண்டோட முதல் நாடாளுமன்ற கூட்டத்திற்கு உரையாற்றி துவங்கி வைப்பார். ஸோ ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். அடுத்தது, இந்தியாவிலேயே முதல் முறையாக பேரூராட்சி என்ற உள்ளாட்சி அமைப்பு எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. அடுத்து பாருங்க, மாநிலங்களவை ஒரு நிரந்தர அவை, அதை கலைக்க முடியாது. சரியானதுதான். நடுவண் அரசாங்கத்தின் 3வது அங்கம் நீதித்துறை. சரியானதுதான். ஸோ கூற்று 1, 2 சரி. அடுத்தது, சமயம் நமக்கு பகைமையை போதிக்கவில்லை, நாம் அனைவரும் இந்தியர்கள் மற்றும் இந்தியா நமது வீடு என்றவர். ஆன்சர் பார்த்தீங்கன்னா இக்பால். அடுத்தது, தேசிய உரிமைகள் ஆணையத்தின் தலைமையகம் மற்றும் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்படுபவர். நம்ம தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைமையகம் பார்த்தீங்கன்னா புதுடெல்லியில இருக்கு. ஸோ ஒரு ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தான் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்படுறாரு. ஸோ ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். இவற்றுள் ஈரவை சட்டமன்றம் கொண்டிராத மாநிலம் இது? ஸோ இந்த கொடுத்திருக்க லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, கேரளா இந்த 2 மாநிலத்துல தான் ஈரவை சட்டமன்றம் இல்லை. அடுத்து பொறுத்துக கொஸ்டின். அடிப்படை உரிமைகள். ஸோ இது பார்த்தீங்கன்னா அமெரிக்க அரசியலமைப்பு. அரசு வழிகாட்டு நெறிமுறை இது பார்த்தீங்கன்னா அயர்லாந்து. அடிப்படை கடமைகள் பார்த்தீங்கன்னா சோவியத் யூனியன். வணிகம் மற்றும் வர்த்தக சுதந்திரம் ஆஸ்திரேலியா. ஸோ ஏக்கு 2, பிக்கு 3, சிக்கு 4, டிக்கு 1. அடுத்தது, நாடாளுமன்றத்தின் அலுவல் மொழியாக இந்தியும் ஆங்கிலமும் இருக்கும் என குறிப்பிடும் சட்டப்பிரிவு. சட்டப்பிரிவு பார்த்தீங்கன்னா 120. சரிங்களா? ஸோ அடுத்த 101 இருந்து 200 வரையிலான கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோஸ்ல நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். சரிங்களா? ஸோ அந்த வீடியோ இன்னைக்கு நைட் அப்படி இல்லைன்னா நாளைக்கு காலையில் உங்களுக்கு நம்ம சேனல்ல அப்டேட் ஆயிடும். சரிங்களா? தேங்க்யூ.